ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி திருக்கோயில், குண்டுக்கரை, ராமநாதபுரம். 11 திருமுகங்கள், 22 திருக்கரங்களுடன் அருள் புரியும் முருகப்பெருமான். சூரபத்மனை வதம் செய்வதற்கு முன்பே முருகன் குடிகொண்ட தலம். பிரம்மாண்டமாக காட்சி தரும் துர்கா தேவி. தமிழ் கடவுளான முருகப்பெருமானை குழந்தை, ஆண்டி, தவக்கோலம், மயில் மீது நின்ற கோலம் உள்ளிட்ட எத்தனையோ ரூபங்களில் காட்சியளிப்பதை பார்த்திருக்கிறோம். ஆனால் இங்கு ஒரு தலத்தில் காண்பதற்கு மிகவும் அபூர்வமான கோலமான 11 திருமுகங்கள், 22 திருக்கரங்களுடன் முருகன் காட்சி தருகிறார். இப்படி ஒரு அபூர்வ விஸ்வரூப முருகனின் கோலத்தை எங்கு தரிசிக்கலாம் என்பதை பற்றி இன்றைய அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்ளலாம். ராமநாதபுரம் மாவட்டம் குண்டுக்கரை எனும் ஊரில் அமைந்துள்ளது அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோயில். 300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்த கோயிலாகும். இத்திருத்தலத்தில் மூலவராக சுவாமிநாத சுவாமி அருள் புரிகிறார். சூரபத்மனை வதம் செய்வதற்கு முன்பே முருகப்பெருமான் இத்தலத்திற்கு வந்ததாகவும், அப்போது முருகப்பெருமானுக்கு 11 தலைகளும் 22 கைகளும் இருந்ததாக தல வரலாறு கூறுகிறது. அதே வடிவில் விஸ்வரூபம் எடுக்கும் வகையில் இத்தலத்தில் காட்சி தருகிறார் முருகப்பெருமான். முருகா குமரா குகநாதா குருவாய் வருவாய் கதிர்வேலா, உருகா மனங்களில் உன்னாமம், உருக்கும் உவக்கும் திருநாமம். மற்ற கோயில்களில் எல்லாம் பிரணவ மந்திரத்தின் பொருள் கூற முருகன் சிவனின் மடியில் அமர்ந்திருப்பது போல சிலை இருக்கும். ஆனால் இத்தலத்தில் தகப்பன் சுவாமியான முருகன் குன்றின் மீது அமர்ந்து பிரணவ மந்திரத்திற்கு பொருள் சொல்ல சிவன் அதை நின்று கேட்கும் நிலையில் அமைந்துள்ளது. முருகனின் இந்த நிலை இத்தலத்தின் தனி சிறப்பாகும். ஓம்கார சக்தி உமைப்பால் குடித்து உபதேசம் உரைத்த பரனே, பூங்காவனத்தில் இதழ்மேவும் வள்ளி புஜமீதிருந்த குகனே. 300 ஆண்டுகளுக்கு முன் ராமநாதபுரத்தில் வாழ்ந்த பக்தர் ஒருவர் குண்டுக்கரை முருகன் கோயிலுக்கு தினமும் வந்து வழிபாடு செய்வாராம். ஒருமுறை இவர் சுவாமிமலை சென்று தரிசனம் செய்துவிட்டு திரும்பிய போது இவரது கனவில் சுவாமிமலை முருகன் தோன்றி குண்டுக்கரை முருகன் கோவிலில் உள்ள பழைய முருகன் சிலையை அகற்றிவிட்டு புதிதாக முருகன் சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபடுமாறு கூறவே, முருகன் கனவில் வந்து கூறியபடியே அந்த பக்தனும் குண்டுக்கரை சென்று அந்த கோயிலில் இருந்த பழைய முருகன் சிலையை அகற்றிவிட்டு புதிதாக 11 திருமுகங்கள், 22 திருக்கரங்களுடன் இருக்கும் முருகன் சிலையை பிரதிஷ்டை செய்தாராம். சுவாமிமலை முருகனின் பெயரான சுவாமிநாதன் என்பதையே இத்தலத்து முருகனுக்கும் சூட்டினாராம். மூலவர் சுவாமிநாத சுவாமிக்கு ஐப்பசி கந்தசஷ்டி அன்று சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்படுமாம். அன்று மட்டும் 11 முகங்களுடன் தரிசனம் தரும் அவரது திருவுருவம் பார்ப்போரை பரவசம் அடைய செய்யுமாம். இந்த ஆலயத்தில் சித்திரை மாதம் முதல் தேதியில்
பூச்சொரிதல் விழா கொண்டாடப்படுகிறது. மேலும் முருகப்பெருமானைப் போலவே துர்க்கைக்கும் பிரம்மாண்ட சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. 18 திருக்கரங்களுடன் அருளும் இந்த துர்க்கை தேவி 7 அடி உயரத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கிறார். இந்த அன்னைக்கு நவராத்திரியின் 9 நாட்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தைப்பொங்கல் அன்று இந்த அன்னைக்கு காய்கறி மற்றும் பழங்களால் அலங்காரம் செய்யப்படுகிறது. இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம். முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்தும் பட்டு வஸ்திரம் அணிவித்தும் கோவில் திருப்பணிகளுக்கு பொருளுதவி செய்தும் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். தைப்பூசம் வந்ததையா முருகையா, நல்ல நாளும் எங்களுக்கு வந்ததையா, உம்மை பூசி நடக்கும் ஐயா முருகையா, ஆனந்தமாய் பாடுகிறோம் 10 நாளும் உன் நினைவில் முருகையா, பக்தரெல்லாம் வாழ்வதிங்கே சக்தி உந்தன் நமமையா முருகையா, சக்தி உந்தன் நமமையா முருகையா. நேயர்களே, ராமநாதபுரத்தில் உள்ள சுவாமிநாத சுவாமி கோயிலில் அருள்பாலிக்கும் முருகனின் 11 முகங்களும் 22 கைகளையும் பற்றியும், இத்தலத்தில் அருள்பாலிக்கும் துர்க்கை அம்பாள் பற்றியும், இங்கு நடக்கும் விழா பற்றியும் இன்றைய நிகழ்ச்சியில் தெரிந்து கொண்டோம். வாய்ப்பிருக்கும் நேயர்கள் நிச்சயம் சுவாமிநாத சுவாமி கோயில் சென்று முருகனருள் பெற்றிடுங்கள். ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி திருக்கோயில், குண்டுக்கரை, ராமநாதபுரம்.